வணக்கம். செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்ததால் திமுக தலைவர் ஸ்டாலின் புது தெம்புடன் இருக்கிறார். இந்த நிலையில் இன்று ஸ்டாலின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா நடைபெற உள்ளது. இதற்காக புது உற்சாகத்துடன் தயாராகி வருகிறார்கள் திமுகவினர். நேற்று டெல்லியில் பிரதமரை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் காலில் விழுந்து ஆசி வாங்கினார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் விரைவில் நடக்க போற அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. இதற்கிடையே இன்று நடைபெற உள்ள பவள விழா கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் பேச இருக்கிறார்கள். இப்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்து விட்டார். அதனால் அமைச்சரவை மாற்றத்திற்கு எந்த இடையூறும் கிடையாது. அப்படியே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி தந்துவிட்டு கூடவே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தந்துவிடலாம் என முதலமைச்சர் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் இப்போதிலிருந்து துவங்கிவிட்டன. 2026 தான் இலக்கு என்று தீர்மானித்து மாநாடு நடத்த 4-5 மாதங்களாகவே முயற்சி செய்து வருகிறார் நடிகர் விஜய். மாநாடு நடத்த இடம் பிடிப்பதே இத்தனை கஷ்டமா என்று நினைக்கும் அளவிற்கு கெத்து காட்டி வருகிறது திமுக. தமிழகத்தில் எப்போதும் அதிமுக திமுக என இருபெரும் கட்சிகளின் ஆட்சியை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு என்கிற பேச்சு இப்போது வலுத்திருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துவிட்டு தமிழகம் திரும்பியுள்ளார். எனவே பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும்படியாக லிஸ்ட் ஒன்றை ரெடி செய்துள்ளாராம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள திமுக பவள விழா கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விழாவில் ஒரே மேடையில் திருமாவும் ஸ்டாலினும் பேசுகிறார்கள். ஆட்சியில் பங்கு, திமுக அதிமுகவை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, 4 படம் நடிச்சவங்களுக்கு எல்லாம் துணை முதல்வர் பதவி போன்ற அனைத்து சர்ச்சைகளுக்கும் இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்படும். செந்தில் பாலாஜி வெளியே வந்துள்ள நிலையில் புது தெம்புடன் திமுக பாய்ச்சலில் இருக்கிறது என்றும் திருமாவளவன் பஞ்சாயத்து எல்லாம் இந்த உற்சாகத்தில் காணாம போய்விடும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். இந்த நிலையில் திமுக பவள விழா கூட்டத்தில் செந்தில் பாலாஜியும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.